மோசேயினுடைய வயது 120 இயர்ஸை எட்டிவிட்டது. 120 வயதை எட்டிவிட்டான். அப்ப மறுபடியும் தேவனிடத்திலே சென்று அவன் கேட்கிறான். என்னன்னு பார்க்கலாம். எண்ணாகமம் 27வது அதிகாரம் 12வது வசனம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இந்த அபாரீம் மலையில் ஏறி நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்தை பார். நீ அதை பார்த்த பின்பு உன் சகோதரனாகிய ஆரோன் சேர்க்கப்பட்டது போல நீயும் உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய். சபையார் வாக்குவாதம் பண்ணின சீன் வனாந்தரத்தில் தண்ணீருக்கடுத்த விஷயத்தில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீங்கள் என் கட்டளையை மீறினீர்களே என்றார். இது சீன் வனாந்தரத்தில் காதேஷ் அருகே உண்டான மேரிபாவின் தண்ணீருக்கடுத்த காரியமே. மோசே கேட்கிறான், ஒரு தடவையாவது அங்க போறேன்னு சொன்னப்போ வேண்டான்னுட்டார். ஆனால் தேவன் கருணையுள்ள தேவன். மோசே, நீ நிறைய தடவை கேட்டுட்ட வாக்குத்தத்த பூமிக்குள் நுழைய வேண்டும் என்று. உன்னுடைய நாட்கள் இறுதி கட்டத்தை அடைந்து விட்டது. சீக்கிரமே நீ மரிக்கப் போகிறாய். சரி, வாக்குத்தத்த பூமிக்குள் நீ பிரவேசிக்க முடியாது என்று திட்டவட்டமாய் நான் சொல்லிவிட்டேன். எனவே நீ போக சான்ஸ் இல்லை. ஆனால் உனக்கு ஒரு வாய்ப்பை தருகிறேன். என்ன ஆண்டவரே? குறிப்பிட்ட மலையில் ஏறு. அந்த மலையின் உச்சியிலிருந்து நான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற பூமியை உன் கண்களால் பார்த்துக்கொள். அப்படி தேவன் இறங்கினார். உள்ளே போகாவிட்டாலும் அதை தூரத்திலிருந்தாவது வாக்குத்தத்த பூமியை பார்க்கிற வாய்ப்பை அருளிச் செய்தார். மோசே என்ன சொல்லுகிறான்? நான் மரிக்கப் போகிறேன் அல்லவா? அப்போ இந்த வாலிப சேனையை வாக்குத்தத்த பூமிக்கு கொண்டு போவதற்கு தலைவர் இல்லை என்றால் சிதறிப்போவார்கள். அப்படி அவர்கள் சிதறிப்போகாமல் இருக்க அவர்களுக்கு ஒரு தலைவர் தேவை. எனவே நான் சாவதற்கு முன்பு ஒரு தலைவனை நீர் ஏற்பாடு செய்தால் நல்லதே என்று மோசே தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். வாசிக்கலாம் 15வது வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையைப் போல் இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாயிருக்கும்படிக்கும் அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய எலியாசருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கனத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. 22வது வசனம். மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே யோசுவாவை அழைத்துக் கொண்டு போய் அவனை ஆசாரியனாகிய எலியாசருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவன் மேல் தன் கைகளை வைத்து கர்த்தர் தனக்குச் சொன்னபடியே அவனுக்கு கட்டளை கொடுத்தான். மோசே புரிந்து கொண்டான் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைசி கட்டத்தை நெருங்கிவிட்டான் என்பதை. எனவே மோசேயுக்குள்ளிருந்த ஆசை, நான் என் பொறுப்புகளை நிறைவேற்றி முடிவுக்கு வந்துவிட்டேன். ஆனால் எனக்கு பிறகு இன்னும் ஒரு தலைவன் அவசியம். என்னோடே கூட இந்த பணிவிடை, இந்த பிரயாணம் நின்று போய்விடக்கூடாது. இது தொடர வேண்டும். ஒரு நல்ல தலைவன் என்ன செய்வான்? இன்னொரு தலைவனை உருவாக்குவான். ஒரு நல்ல ஊழியக்காரன் என்ன செய்வான்? இன்னொரு ஊழியக்காரனை உருவாக்குவான். மோசே இன்னொரு தலைவனை உருவாக்குகிறான். 40 பகல் 40 ராத்திரி மோசே தேவனுடைய சன்னதியிலே சீனாய் பர்வதத்தில் இருந்தபோது யோசுவா என்ன செய்தான்? அதே பர்வதத்தின் அடிவாரத்திலே அவன் காத்து கொண்டிருந்தான். மோசேயினிடத்திலே யோசுவா எவ்வளவோ நம்பிக்கைக்குரிய ஒரு ஊழியனாக தன்னைத்தானே வெளிப்படுத்தினான். அந்த யோசுவா இப்பொழுது தலைவனாக தெரிந்து கொள்ளப்படுகிறான். மோசேவுக்கு முன்பு ஒரு வாலிப திரள் சேனை இருக்கிறது. தேவனுக்கு விரோதமாக நடந்து கொண்ட எல்லோருமே வனாந்தரத்தில் மாண்டு போனார்கள். இப்பொழுது அவன் கண்களுக்கு முன்பாக இருக்கிறவர்கள் எல்லாம் ஒரு நியூ ஜெனரேஷன், ஒரு புதிய தலைமுறை. இப்பொழுது மோசே சாகப் போகிறான். எனவே அவன் என்ன செய்கிறான்? இவர்கள் எல்லோரையும் ஒன்றிணைத்து கடந்த காலத்தில் யாத்திராகமத்திலே என்ன சொன்னானோ, யாத்திராகமத்திலே எந்த கட்டளைகளை எல்லாம் அவன் கொடுத்தானோ, லேவியராகமத்தில் எந்த நடத்தை நடைமுறைகளை விதிகளை அவர்களுக்கு தெரியப்படுத்தினானோ, எண்ணாகமத்திலே எவ்விதத்திலே ஆசாரியர்களின் பணி இருக்க வேண்டும், நாயகர்கள் சேவை செய்ய வேண்டும், எவ்விதத்திலே யாத்திராகமத்திலே லேவியராகமத்திலே அதேபோல எண்ணாகமத்திலே
தான் விளக்கமாகச் சொல்லி அந்த நியாயப்பிரமாணம் இருக்கிறதல்லவா, அதை மறுபடியும் இந்த புது தலைமுறையினருக்கு போதிக்கிறான், மறுபடியும் உபதேசித்தான். அதனால்தான் உபாகமம், அதாவது இரண்டாவது உபதேசத்தின் ஆகமம். உபாகமத்திற்கு மறுபெயர் இரண்டாவது உபதேச ஆகமம். இப்போ இந்த உபாகமம் புத்தகத்தை குறித்து கொஞ்சம் சுருக்கமா உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த உபாகமத்தை எழுதியது யாருன்னு தெரியுமா? மோசேதான். ஏனென்றால் இது நியாயப்பிரமாணத்தினுடைய கடைசி ஆகமம். எப்பொழுது எழுதியிருப்பான்? கிமு 1407 1406 கிடைப்பட்ட காலம். ஏனென்றால் மற்ற புத்தகங்களெல்லாம் நாம் பார்த்தபடி 40 ஆண்டு காலங்களில் எழுதினான். ஆனால் இந்த புத்தகத்தை மாத்திரம் தான் மரிப்பதற்கு கொஞ்சம் முன்னால எழுதின புத்தகம். எத்தனாவது புத்தகம்? பரிசுத்த வேதாகமத்தில் 5வது புத்தகம். நியாயப்பிரமாணத்திலும் கூட இது 5வது புத்தகம். இதில் அடங்கியிருக்கிற அதிகாரங்கள் 34, அதேபோல 957 வசனங்கள் இருக்கின்றன. அதேபோல 38,461 வார்த்தைகள் இதில் இருக்கின்றன. இதன் முக்கியத்துவம் என்னவென்றால் நினைவு கூறுகின்ற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் அதிகமாக மோசே பயன்படுத்தின வார்த்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது நினைவு கூறுங்கள். இது சாதாரணமா மோசே பயன்படுத்தின ஒரு வார்த்தை. அதனால இந்த ஆகமத்தை இப்படி கூட அழைப்பார்கள், நினைவு கூறப்படத்தக்கதான ஆகமம், a book of remembrance, ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டிய புத்தகம். இந்த புத்தகத்தினுடைய காலம் உபாகமம் 1வது அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் வரைக்குமான மொத்த காலம் எதுவென்றால், நல்லா கவனிங்க, 1 அல்லது 2 மாதங்கள் மட்டும்தான். அதாவது மோசே தன்னுடைய வாழ்க்கையில கடைசி வார நாட்களை கடந்து கொண்டிருக்கிறான். அப்படி கடைசி வாரத்தை கடக்கிற அந்த சமயத்துல தனக்கு முன்பாக இருக்கிற அந்த வாலிப திரள் கூட்டத்தை மனதில் வைத்து தான் எவற்றையெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடந்த காலத்திலே போதித்தானோ, கட்டளைகளை கொடுத்தானோ, நியாயப்பிரமாணத்தை தந்தானோ, நீதி நியமங்களை குறித்து பேசினானோ, நடத்தையை குறித்து அறிவித்தானோ, அதைத்தான் சாகும் முன்பு கூட யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம் இது மொத்தமாக சேர்த்து 10 செய்திகள் மூலமாக இந்த வாலிப கூட்டத்துக்கு மறுபடியும் நியாயப்பிரமாணத்தை போதித்தான். எனவே இது உபதேசம், உபதேசத்தின் ஆகமம். 2வது முறை அவர்களுக்கு அந்த உபதேசத்தை வழங்குகிறான். எனவேதான் இது உபாகமங்களின் புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது. இதில் முக்கியமாக 4 விஷயங்களை மோசே உபாகமம் புத்தகத்திலே அறிவிப்பதை நாம் பார்க்க முடியும். சுலபமா நீங்கள் புரிந்து கொள்கிற விதத்திலே நான் உங்களுக்கு சொல்ல முயற்சி செய்கிறேன். முதலாவது, இந்த உபதேசத்தின் சாராம்சம் என்னவென்றால், பின்னால் திரும்பி பாருங்கள். தனக்கு முன்பு இருக்கின்ற அந்த வாலிப தலைமுறையை மனதில் வைத்து பின்னால திரும்பி பாருங்க. உபாகமம் புத்தகத்தை நீங்க ஒருவேளை முதல் 3 அதிகாரங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அதிலங்க அவன் விவரிப்பான். ஐயா, ஜாக்கிரதையா கவனிங்க. தேவன் உங்களுடைய பேரண்ட்ஸ் இருக்காங்களே, உங்களுடைய முற்பிதாக்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் ரொம்ப அற்புதமா எகிப்து தேசத்திலிருந்து விடுவிச்சு வழி நடத்தி கொண்டு வந்தார். அவங்க மேல தேவன் உன்னதமான நோக்கங்களை வச்சிருந்தாரு. அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையுமே தேவன் கொடுத்தாரு. ஆனாலும் அவங்க செஞ்ச பெரிய தப்பு என்னன்னா, தேவனையே எதிர்த்து நின்னாங்க, தேவனை பாடுபடுத்தினாங்க, அவரை காயப்படுத்தினாங்க. அதன் விளைவா உங்கள் முற்பிதாக்கள் எல்லோருமே வனாந்தரத்திலே தேவையில்லாம செத்து போனாங்க. அவர்கள் அப்படி மாண்டு போனதற்கு முக்கிய காரணம் அவர்கள் தேவனை விரோதித்து நின்றதுதான். பின்னால திரும்பி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும் உங்களுடைய பிதாக்கள் எல்லாம் எப்படி தேவனை வேதனைப்படுத்தினார்கள், துக்கப்படுத்தினார்கள், பாடுபடுத்தினார்கள். அதனால நீங்க அந்த மாதிரி தயவு செஞ்சிடக்கூடாது. 2வது, முன்னோக்கி பாருங்க. இந்த வாலிப ஜனம், இந்த தலைமுறை இன்னும் வாக்குத்தத்த பூமிக்குள்ள பிரவேசிக்கல. வாக்குத்தத்த பூமி அவங்களுக்கு முன்னாலதான் இருக்கு. அந்த வாக்குத்தத்த பூமிக்கு மோசே அவங்கள கூட்டிட்டு போக வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் மோசே செய்த அந்த தவறினால அந்த வாய்ப்பை அவனும் இழந்து போனான். ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? மோசே செய்த தவறினால் அவனால் அவர்களை வாக்குத்தத்த பூமிக்குள் அழைத்துக் கொண்டு போக முடியாவிட்டாலும் யோசுவாவை தலைவனாக உருவாக்கி இவர்களை வாக்குத்தத்த பூமிக்குள் அழைத்து போக தேவன் திட்டமிட்டு விட்டார். அதன் பலனாக இப்பொழுது யோசுவா இவர்களை வாக்குத்தத்த பூமிக்குள் அழைத்துக் கொண்டு போகிறான்.
எனவே கவனிங்க, இந்த உபாகமத்தின் புத்தகத்திலே 1 முதல் 11 அதிகாரங்கள் வரைக்கும் மோசே கொடுத்த செய்தியினுடைய சாராம்சம் என்னவென்றால், முன்னோக்கி பாருங்க. உங்களுக்காக வாக்குத்தத்தத்தின் பூமி தயாரா இருக்கு. உங்களுக்காக ஒரு அற்புதமான எதிர்காலம் தயாரா இருக்கு. உங்களுக்காக தேவன் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற பாலும் தேனும் ஓடுகின்ற ஒரு தேசம் தயாரா இருக்கு. முன்னால பாருங்க. அதற்கு பிறகு உங்களுக்குள்ளேயே நீங்க பார்த்துக்கணும். ஏன்னா நாம் சேவிக்கிற தேவன் பரிசுத்தர், பரிசுத்தத்தை நேசிக்கிறவர். நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதனால் லேவியராகமத்திலே தேவன் சொல்வது போல, நான் பரிசுத்தராயிருக்கிறதுனால் நீங்களும் பரிசுத்தர்களாய் இருங்கள். இந்த இடத்துல மறுபடியும் நாம பார்த்தோம்னா, இங்கே நம்ம சுவிசேஷத்தை பார்க்க முடியும். நாம் எல்லோருமே பாவிகள் தான். அதன் பின்பு ரட்சிக்கப்பட்டோம், பரிசுத்தவான்களாய் ஆக்கப்பட்டோம், ஆண்டவரை சேவிக்க ஆரம்பித்தோம். அதன் பலனாக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறோம். அது மட்டுமா, ஆதியாகமம் மனிதன் எப்படி கெட்டுப்போனான் என்பதை நமக்கு விளக்குகிறது. யாத்திராகமம் கெட்டுப்போன மனிதன் எப்படி ரட்சிக்கப்படுகிறான் என்பதை விளக்குகிறது. லேவியராகமம் பாவியான மனிதன் எப்படி பரிசுத்தவானாக்கப்படுகிறான் என்பதை காட்டுகிறது. எண்ணாகமம் பாவியான மனிதன் எப்படி பரிசுத்தவானாக்கப்பட்டு எப்படி தேவனை சேவிப்பான் என்பதை, தேவனை சென்றடைவான் என்பதை காட்டுகிறது. உபாகமம் பாவியான மனிதன் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனை சேவித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதனாலே எப்படி ஆசீர்வதிக்கப்படுவான் என்பதை விளக்குகிறது. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பாவிகள்தான், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவரை சேவிக்கிறோம், ஆண்டவர் அருளும் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் இன்று எந்தெந்த ஸ்டெப்ஸ் வழியாக செல்லுகிறோமோ, அந்நாளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எக்ஸாக்டாக அதே ஸ்டெப்ஸ் வழியாக சென்றார்கள். ஆண்டவருடைய பந்தியிலே நாம் பங்கெடுக்கும் போது தேவன் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் இதை சேவிக்கிற நாளெல்லாம் என்னை நினைவு கூர்ந்து என்னுடைய மரணத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார். அப்ப என்ன அர்த்தம்? என்னை நினைவு கூர்ந்து. உபாகமத்தின் புத்தகம், கொஞ்சம் முன்னால நான் என்ன சொன்னேன்? A book of remembrance, ஞாபகப்படுத்திக் கொள்ளுதலுக்கான புத்தகம். என்ன சொன்னார் ஏசப்பா? என்னை நினைவு கூறும்படி, இது உங்களுக்காக பிற்கப்பட்ட என் சரீரம், இது உங்களுக்காக அடிக்கப்பட்ட என் சரீரம். பின்னால திரும்பி பாருங்க, ஒருமுறை இவற்றை கொஞ்சம் திரும்பி பாருங்க. நான் உங்களுக்காக உயிரையே கொடுத்தேன், சிலுவையில் உங்களுக்காக நான் மரித்தேன். ஆண்டவருடைய பந்தியிலே நாம் பங்கு கொள்ளும் போது நாம் என்ன செய்கிறோம்? பின்னால் திரும்பி பார்க்கிறோம். எதை? எனக்காக என் ஆண்டவர் தம்முடைய உயிரையே தியாகம் செய்தார். அடுத்தது முன்னோக்கி பார்க்கிறோம். என்ன சொன்னார்? நான் வரும் வரைக்கும், அப்படின்னா நான் திரும்ப வரப்போகிறேன், இதை செய்யுங்கள். நான் திரும்ப வரப்போறேன். அதை நீங்க பார்க்கணும். மூன்றாவது, ஒவ்வொருவரும் தன்னைத்தானே பரீட்சித்துக் கொண்டு, அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை நீங்களே சோதித்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய மரணத்தை குறித்து நீங்கள் அறிவிக்க வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்கள் சுற்றி அழிந்து கொண்டிருக்கிறவர்களை கண்டேன், சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். ஆண்டவருடைய பந்தில் பங்கெடுக்கும் போது நாம் என்ன செய்கிறோம்? பின்னும் பார்க்கிறோம், முன்னும் பார்க்கிறோம், நமக்குள்ளும் பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, கவனிங்க, நல்லா கவனிக்கணும். அவரையும் பார்த்து நம்மை சுற்றிலும் பார்க்கிறோம். அதுதான் எக்ஸாக்டாக இந்த உபாகமத்தின் புத்தகத்திலும் மோசே போதிக்கும் போது சொல்லுகிறான். பின்னால திரும்பி பார்க்கணும். எவ்விதத்திலே தேவனுக்கு கோபமூட்டி உங்கள் பிதாக்கள் மரித்து போனார்களோ அப்படி நீங்க செஞ்சிடாதீங்க. ரெண்டாவது, முன்னோக்கி பாருங்க. உங்களுக்காக வாக்குத்தத்த பூமி தயாரா இருக்கு. அன்பு சகோதர சகோதரிகளே, நாம முன்னோக்கி பார்க்க வேண்டும். எதற்காக? நமக்காகவும் வாக்குத்தத்தத்தின் தேசம் தயாராக இருக்கிறது. ரெண்டாவது, உங்களுக்குள் நீங்கள் பார்க்க வேண்டும். நாம் சேவிக்கிற தேவன் பரிசுத்தராயிருப்பதனால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று தேவன் அறிவித்திருப்பதினாலே அவ்வப்பொழுது நமக்குள் நாம் பார்க்க வேண்டும். நம்மை பரிசோதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். உங்களுக்கும் தேவனுக்கும் மத்தியிலே ஏதாவது தடை வந்திருக்கிறதா? பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். உங்களை சுற்றியும் பார்க்க வேண்டும். நம்மை சுற்றி நாம் பார்க்க வேண்டிய காரணம் என்னவென்றால், நம்மை சுற்றிலும் நம்முடைய விசுவாசத்தை குறைத்து போடுகிற, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குலைக்கிற, பரிசுத்தமின்மையை நமக்குள் திணிக்கிற பாவம் நிறைந்த உலகம் உண்டு. எனவேதான் அவ்வப்பொழுது ஜாக்கிரதை, நம்மை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாவற்றையும் கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கவனிங்க, இது மோசே அந்நாளிலே அவர்களுக்கு கொடுத்த செய்தியின் சாராம்சமாகவும் இருந்தது. நம்மை சுற்றி அழிந்து கொண்டிருக்கிறார்கள் பாவத்தில், ஆண்டவரை அறியாதவர்கள். அவர்களோடு கூட நாமும் சேர்ந்து நாமும் அழிவின் பாதைக்கு போகாமல் இருக்க வேதம் சொல்லுகிறது, அவர்களை விட்டு வேறு பிரிந்து வாழ வேண்டும். அதே சமயத்தில்
அவர்களுக்கும் ஆண்டவரை குறித்த அன்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கவும் வேண்டும். இந்த உபாகமத்தின் புத்தகம் மறுபடியும் உபதேசம் செய்த புத்தகம். அதாவது தான் மரித்துப் போகும் முன்பு மோசே தேவனிடத்திலிருந்து கேட்ட எல்லா விஷயங்களையும் அவன் அந்த இளந்தலைமுறைக்கு கடைசி முறையாக அந்த செய்தியை சாராம்சமாக கொடுக்கிறான். உங்களுக்காக நான் ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். வாங்க, 4வது அதிகாரத்தின் 1வது வசனம் வாசிக்கிறேன். இஸ்ரவேலரே, நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கும் நீங்கள் கைக்கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள் என்று சொல்லுகிறான். இதாங்க விஷயம். தான் இறப்பதற்கு முன்பு அவன் என்ன செய்கிறான்? ஐயா தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட விஷயம், அதை கவனிக்கணும். இந்த உபாகமத்தின் புத்தகத்திலே நாம் பார்க்கக்கூடிய முதல் 11 அதிகாரங்கள் மோசேயினுடைய உபதேசங்கள் தான். 17, 18, 19, 20, 21, 22, 23, 26 அதிகாரங்களில் மறுபடியும் மோசே நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறான். நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை அவர்களுக்கு விவரிக்கிறான். அதேபோல இன்னும் கொஞ்சம் முன்னால போனாலும் அங்க நியாயப்பிரமாணத்தை தான் நாம பார்க்க முடியும். பார்க்கலாம் வாங்க. 5வது அதிகாரம். மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி, பாருங்களேன், இன்னொரு அங்க செய்தி கொடுக்கிறான். இஸ்ரவேலரே, நான் இன்று உங்கள் காதுகள் கேட்கச் சொல்லும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நீங்கள் அவைகளின்படியே செய்யும்படி கற்றுக்கொள்ளுங்கள். 16வது வசனம் என்ன? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. உபாகமத்தினுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா அது வெரி சிம்பிள். சாகப்போகிற தகப்பன் பிழைத்திருக்க வேண்டிய பிள்ளைகள் எல்லோருக்கும் உபதேசத்தை கொடுக்கிறான். மறுபடியும் அவர்களுக்கு தேவனுடைய கட்டளைகளையும் விளக்குகிறான். அப்படி அவர்களுக்கு அதை விளக்கி கடைசியில் வரும்போது 34வது அதிகாரத்தின் 5ஆம் வசனத்துல கர்த்தரின் தாசனாகிய மோசே அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். 7வது வசனம். மோசே மரிக்கிறபோது 120 வயதாய் இருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பெலன் குறையவும் இல்லை. தயவு செஞ்சு கவனிங்க. முதல் 40 வருடங்கள் மோசே என்ன நினைத்தான்? தான் ஒரு வஸ்தாத், என்னுடைய சரீர பலம், ஆழ்பலம், எனக்குள்ள தைரியம் எல்லாம் ரொம்ப பெருசு. ஆனா என்னாச்சுங்க? ஒன்றுமற்றவனான பின்னாளில் ஆகிவிட்டான். 40 வருட காலம் தான் ஒரு வஸ்தாது என்று நினைத்தான். அடுத்த 40 வருஷங்கள் ஒன்றுமில்லாதவன் ஆகிவிட்டான். நான் ஒரு திக்குவாயன் என்று சொன்னான். தேவன் சொன்னார், உன்னை நான் தலைவனாக்குவேன் என்று ஆக்கினார். தலைவனாக்குவேன் என்று சொல்லி திக்குவாயனை தம்முடைய கரத்தில் எடுத்து இந்த பிரபஞ்சத்திலேயே மோசேயை போன்ற ஒரு தலைவன் அதற்கு முன்புமில்லை, அதற்கு பிறகும் பிறக்கவும் இல்லை. தன்னைத்தான் தாழ்த்திய போது மோசேயை என்ன செய்தார்? மகா பெரிய தலைவனாக உயர்த்திவிட்டார். அப்பேற்பட்ட அந்த தலைவன் மரித்து போகிறான். இப்பொழுது அந்த தலைமுறையை வழிநடத்த வேண்டிய பொறுப்பெல்லாம் யார் மேல வந்துருச்சு? யார் மேல? யோசுவாவின் மீது வந்துவிட்டது. யோசுவா பயந்துட்டான், ஒரு மாதிரி கலங்கிட்டான். 40 வருட காலம் அனுபவம் மிக்க ஒரு தலைவனிடத்திலே நான் வேலை செய்தேன். திடீரென்று அந்த தலைவன் மரித்து விட்டான். தட்டுத்தடுமாறி நின்ற சமயத்திலே யோசுவாவின் புத்தகம் முதலிலிருந்து. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்குச் சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்பிராத்து நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு.
இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொண்டிருக்கும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். மோசே மரித்த உடனே தேவன் யோசுவாவோட கூட பேசி, யோசுவா, பயப்படாத, நீ மிதிக்கிற எல்லா இடங்களையும் நான் உனக்கு அருள் செய்வேன். உனக்கு எதிர்ப்பில்லை, உன்முன் எதிர்த்து நிற்க ஒருவரும் இல்லை. தைரியமாய் நான் உனக்கு கொடுத்த வேலைகளை நீ செய்து முடி. நீ இந்த ஜனங்களை வாக்குத்தத்த பூமிக்கு வழிநடத்து. இதுதாங்க தேவன் யோசுவாவினிடத்திலே சொன்னார். அப்படி யோசுவா புதுமையாக தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அந்த ஜனங்களை வாக்குத்தத்த பூமிக்கு வழிநடத்தினான். அந்த பூமி எல்லாவற்றையுமே கூட அந்த 12 கோத்திரத்தாருக்கு தேவ ஞானத்தின்படி பகிர்ந்து கொடுத்தான். தன் பணியை நேர்த்தியாய் முடித்தான். உலகத்திற்கு சாட்சியம் சொன்னான், நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று. நாமும் சேவிக்கலாமா? எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாய் தேவனை நோக்கி பார்க்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற விலையேற பெற்ற சத்தியங்களை எங்களுக்கு கற்றுத் தருவதற்காக உமக்கு நன்றி ராஜா. வேதம் எங்களுக்கு புரியவில்லை, வாசித்தாலும் எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட பைபிளை வாசிக்காமல் அலட்சியப்படுத்துகிற அநேகர் உண்டு. ஆனால் சுமார் 40,000 பேர் பைபிளை முழுமையாய் 40 நாட்களில் வாசிக்க தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். முதலாவது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரங்களை உம்முடைய இரத்தத்தால் கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. உம்மையே கனப்படுத்த வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கம் எங்கள் நாடி நரம்புகளிலெல்லாம் பின்னி பிணைந்திருக்க கிருபை அருளுங்கப்பா. உம்மை சந்தோஷப்படுத்துவதுதான், உம்மை கனப்படுத்துவதுதான், உம்மை மகிமைப்படுத்துவதுதான், உம்முடைய சித்தத்தின்படி செய்வதுதான் எங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். அதுதான் எங்களுக்கு ஆரோக்கியம். அப்பேற்பட்ட கிருபை எங்களுக்கு அருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.